விவசாயிகளுக்கு ஷிப்ட் முறையில் திமுக ஆட்சியில் மின்சாரம் கிடைப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் புதுக்கோட்டை கந்தர்போட்டையில் இபிஎஸ் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது தைப்பொங்கலை முன்னிட்டு அதிமுக ஆட்சி காலத்தில் குடும்பத்திற்கு தலா 2500 ரூபாய் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். தொடர்ந்து தீபாவளி பண்டிகையை ஒட்டி பெண்களுக்கு தரமான சேலை வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். அப்படிப்பட்ட அந்த பொன்னான நாள்ல எல்லா இல்லங்களிலும் தைப்பொங்கல் பொங்க வேண்டுவதற்காக எல்லா குடும்பத்துக்கும் 2500 ரூபாய் கொடுத்தோம். பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம். அதே போல இனி உங்களுடைய மகத்தான ஆதரின் பேரில் 2026 ஆட்சி அமைந்தவுடன் எல்லா பெண்களுக்கும் அற்புதமான நம்முடைய சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு அற்புதமான சேலைகள் வழங்கப்படும். தீபாவளி பண்டிகை முன்னிட்டு வருடம் கொடுப்போம். ஏன்னா விவசாயிகளுக்கு ஷிப்ட் முறையில் திமுக ஆட்சியில் மின்சாரம் தருவதாக இபிஎஸ் குற்றம் சாட்டினார். மக்களை ஏமாற்றவே மனு வாங்கும் நாடகத்தை திமுக அரங்கேற்றி வருவதாகவும் அவர் கடுமையாக சாடியுள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைய உங்களுக்கு செய்ய இருக்குது. அதனால நீங்க எல்லாம் உங்களுடைய குறைகள் எல்லாம் மனுவா எழுதி நான் கொண்டு வந்த பெட்டியில போடுங்க. நான் பெட்டியை பூட்டி சீலை வச்சு தூக்கிட்டு போய் வீட்டில் பத்திரமா வச்சிருக்கிறேன். திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த சீலை உடைச்சு பெட்டியை திறந்து பூட்டை திறந்து பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து குறையை தீர்க்கிறாங்க. அப்புறம் எதுக்கு இது? இப்ப எதுக்கு அது இருக்குது? ஏற்கனவே மக்களுடைய பிரச்சனைய மனுவா கொடுத்தாச்சுல்ல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் பிரச்சனை இருக்குது நீங்களே கொடுக்குறீங்க? அப்படியெல்லாம் இந்த ஆட்சியில பிரச்சனை தீர்க்கவில்லை. ஏற்கனவே நீங்கள் வாங்கினது அத்தனையும் பொய். மக்களை ஏமாற்றுவதற்காக அந்த மனு வாங்கின நாடகத்தை திமுக தலைவர் அரங்கேற்றிருக்கிறார்.